தனிமையில் இருக்கிற பொழுது பாவம் செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சும் பாவத்தை விட்டு பாருங்க, அல்லாஹ் உங்களது வாழ்க்கையில் பெரிய அருள்களை திறப்பான், பெரிய நிம்மதியை திறப்பான், பெரிய பரக்கத்துகளை அல்லாஹ் திறப்பான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அல்லாஹ்வுடைய உணர்வோடு யார் வாழ்வாரோ அவருக்கு அல்லாஹ் விடியல்களை உருவாக்குவான். வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப். அவர் நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிஸ்க் கொடுப்பான். இப்ப நாங்க என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் இந்த வசனத்துல? தக்வாவோட வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாட்டை தருவான், ரிஸ்க தருவான். இல்ல, நீங்க அல்லாஹ்ட உணர்வோடு நீங்க வாழ்ந்தீங்கண்டா உங்களுக்கு தொழில பிரச்சனை இருந்தா அதுல அல்லாஹ் ஹைராக்கி தருவான். ரிஸ்க்ங்கிறது சாப்பாடு மட்டும் இல்ல. எனக்கு திருமணமாக இல்ல, 29 வயசா போகுது, ஆனால் நான் பாவம் செய்யறதை விடுறேன், நல்ல சாலிகான மனைவி அல்லாஹ் ரிஸ்கா தருவான். என்ன தொழில இப்ப நஷ்டம் போகுது, நான் ஏமாத்த மாட்டேன், அல்லாஹ்ட உணர்வோட வாழ்றீங்க, அல்லாஹ் உங்களோட வியாபாரத்துல பறக்க செய்வான். இதுதான் அல்லாஹ் தர ரிஸ்கே தவிர நாங்க நினைச்சிருக்கிறோம் என்ன தக்வாவோட அல்லாஹ் பயந்து வாழ்ந்தா அல்லாஹ் சாப்பாடு தருவான், ரிஸ்க தருவான். இல்ல சகோதரர்களே, இப்ப உங்களோட மனசுல என்ன கவலையா இருக்குதோ அந்த கவலையை அல்லாஹ் நீக்குவான். உலகத்துல ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் கொடுக்கிற பெரிய ரிஸ்க் மன நிம்மதி. சகோதரர்கள், இன்றைக்கு எத்தனையோ பேர் கோடான கோடியை வச்சுக்கிட்டு நிம்மதிக்காக அலைறாங்க. அவர்கள் சொல்றாங்க, நான் உலகத்துல எல்லாத்தையும் நான் சம்பாதிச்சேன், ஆனா என்ற நிம்மதி இல்ல. நீங்க ஒன்றுமே உங்ககிட்ட இல்ல, எதுவுமே இல்ல, ஊர்ல யாருமே உங்களை கணக்கெடுக்க இல்ல. இந்த எந்த ஆடை, எந்த அணிகலன், எந்த குடும்ப பின்னணி